செய்தியாளர் ஆனந்தன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களிடம் அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். அதற்கான பிரத்யேக பேட்டி அவர் தந்திருக்கிறார். திரு ஆனந்தன். விஜயன், புதிய தலைமுறைக்கு தொடர்ந்து பேசுங்க ஆனந்தன். விஜயன், புதிய தலைமுறைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு பிரத்யேக நேர்காணலை கொடுத்திருக்கிறார். இதுல பல்வேறு விஷயங்களை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதுல முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசிய கருத்து, விடுதலை சிறுத்தை மீதான அவருடைய கருத்து, இப்படி ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடக்கத்துல இது தொடர்பான பல்வேறு கேள்விகளை நம்ம தொடர்ந்து முன் வச்சோம். அதுல ஆதவ் அர்ஜுனா அவர்களை நீக்கத்திற்கான காரணம் ஒரு அழுத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்ததா அப்படின்னு ஒரு கேள்விக்கு, அழுத்தம் நாங்கள் கொடுக்கவில்லை, அவருடைய உட்கட்சியுடைய விவகாரம், அவரே முடிவெடுத்து இதை செய்திருக்கிறார், இதுல நாங்கள் தலையிடுவதற்கான அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆதவ் அர்ஜுனா அந்த மேடையில் பேசிய குறித்து மன்னராட்சி நடைமுறை இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்விக்கு, இங்கு இல்லை, மக்களால் தேர்வு செய்யப்பட்டு நாங்கள் பொறுப்புக்கு வந்திருக்கிறோம் என்று அந்த கருத்தை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருக்கிறார். அதே போன்று மற்றவர்கள் பாராட்டக்கூடிய வகையிலே எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது, ஏன் இந்த கருத்தை அவர் இப்படி சொல்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும், தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கும் ஒரு அண்ணன் தம்பி பாச உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருந்தார். அதே போல ஒரு சுயமரியாதைக்காரர், எந்த ஒரு அழுத்தத்தையும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார். இப்படி பல்வேறு விதமான கருத்துக்களை நம்முடைய புதிய தலைமுறை சிறப்பு நேர்காணலுக்கு ஒரு பதிலாக தந்திருக்கார் விஜய். நன்றி ஆனந்தன். ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம், அதை ஒட்டி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள், இதுதான் இன்றைக்கு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அந்த அறிக்கையின் தன்மையை நம்ம சுருக்கமாக இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் தொண்டர்களின் குரலாக என்றைக்கும் ஒலித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அவர் மன்னர் மனோபாவம் அப்படின்னு சூசகமாக சுட்டி காட்டினாலும், திமுகவுக்கு எதிராக நான் தீவிரமாக களமாடுவேன், நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அதற்கு அடுத்தபடியாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத அவர்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கின்ற வரை பேசிக்கொண்டே இருப்பதுதான் எனது செயல்பாடு அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவர் தொடர்ந்து இப்படி பேசிக்கொண்டே இருப்பார், திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டே இருக்க போகிறார் அப்படின்றது தான் இந்த அறிக்கை சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதுல கடைசியாக சொல்லி இருக்கக்கூடிய செய்தி அப்படின்றது, காலத்தின் கரங்களில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. அவருடைய அடுத்த நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நன்றி திரு ஆனந்தன்.